உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை சாதனம் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. கிரிக்கெட் விளையாடணுன்னு வைங்க, என்னென்ன சாதனம் வேணும், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்? முதல்ல பால் வேணும், அப்புறம் கிரிக்கெட் பேட் வேணும், அப்புறம் பிச்சுன்னு நம்ம எதை வேணால் வச்சுக்கலாம். தெருவில் கூட சுவரில் ஒரு கரியால் 3 கோடு வரைஞ்சி விளையாட ஆரம்பிச்சிடுறோம். சரி, எழுதுறதுக்கு என்ன சாதனம் வேணும்? நோட் புக் வேணும், பேனா வேணும், பென்சில் வேணும், அப்புறம் தப்பாக எழுதினா அழிக்கிறதுக்கு ரப்பர் வேணும். இதெல்லாம் சாதனம். இசை வாசிக்கணும்னா அந்தந்த கருவிகள் வேணும். ஃபிடில் வேணும், பியானோ வேணும், வயலின் வேணும், மிருதங்கம் வேணும், இப்படியெல்லாம் சொல்லலாம். வீணை வேணும், இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்புறம் சமையலுக்கு அப்படின்னா அரிவாமனை வேணும், காய்கறி நறுக்கிறதுக்கு. அப்புறம் அடுப்பு வேணும். இதெல்லாம் சாதனங்கள். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாதனம் இருக்கா? ஏன்னா அது நாள் வரைக்கும் சமூகத்தில் இந்த மாதிரியான சமய சடங்குகள் செய்வதற்கு சாதனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வேணும், இதை வச்சு தான் நம்ம கடவுளுக்கு பூஜை பண்ணணும், இப்படியெல்லாம் தான் செய்யணும் அப்படின்னு ஆகம ஒழுக்கம் அல்லது வழிபாட்டு முறைகள் இதையெல்லாம் சொல்லிகிட்டே இருந்த சமூகத்தில் அதையெல்லாம் கேட்டு கேட்டு வள்ளல் பெருமானுக்கு புளிச்சு போச்சு. அதனால் சாதனமே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து நம்மிடம் அள்ளி கையில் கொடுத்துருக்கார். அப்போ ஜீவகாருண்யம்ங்கிறதுக்கு சாதனமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதற்கான பதில் தான் இன்னைக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சாதனம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சன்மார்க்க சாதனம். சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம். ஏதாவது ஒரு சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம். அதை கண்டு பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும். ஆதலால் காலம் தாழ்க்காது எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகிறவன், அவனே ஆண்டவனும் ஆவான். சன்மார்க்க சாதனம் அப்படிங்கிற அந்த உரைநடை பற்றி உபதேச குறிப்புகள், அது நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு. உபதேச குறிப்புகளை யாருக்கு சொன்னார் அப்படின்னா அந்த பார்வதிபுரத்து எளிய மக்களுக்கு சொன்னது. அப்போ அவங்களுக்கு நிச்சயமாக சந்தேகம் இருந்திருக்கும். ஐயா சாமி, இந்த மாதிரி பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும், வழிபாடு பண்ணணும்னா இதெல்லாம் வேணும்னு கேட்குறாங்களே, நாங்கள் எங்கே போகிறது? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வள்ளல் பெருமான் பதிலாக கொடுத்திருக்கிறார், ஒரு சாதனமும் வேண்டாம். ஆச்சரியமாயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு சாதனமும் வேண்டாமா? அது எப்படி அப்படின்னா அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக கொடுத்த பதில். அதில் கூடுதலாக அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்கள். இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி பல்லிழித்து கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் செம்மறி ஆட்டு கூட்டம் போல் பல்லிழிச்சிட்டு போயிடுவோங்கிறத அவர் உணர்ந்து வச்சுருந்துருக்காரு. அதனால தான் நம்ம எல்லாம் மீட்டெடுப்பதற்காக இப்படி எந்த சாதனமும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுக்கிறார். பயணிக்கலாம், அந்த பத்தியில் புரிஞ்சுக்கலாம் முதல்ல, அப்புறம் அதை பின்பற்றவும் செய்யலாம். சரியா? முதல்ல சன்மார்க்க சாதனம்னா என்னங்கிறத சொல்றார் பாருங்க. சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம். ஏதாவது ஒரு சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம். அதை கண்டு பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும். இப்போ யாராவது இதை வச்சு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அப்போ புதுசாக ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒளி உண்டாகும். ஒரு சின்ன ஒரு மயக்கம், ஒரு தயக்கம், ஒரு மகிழ்ச்சி எல்லாமே உண்டாகும். முதல்ல ஐயோ இது தெரியாதேன்னு சொல்லுவோம். அப்புறம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் சந்தோஷம் உண்டாகும். எனக்கு இது தெரிஞ்சு போச்சே அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்படித்தான் சொல்கிறார் வள்ளல் பெருமான். இப்படி செய்ய ஆரம்பிப்போம், பல்லிழிச்சிட்டு கேட்போம், அதுக்கப்புறம் ஒரு சிறு ஒளி உண்டாகும், அதுக்கப்புறம் அதுலேயே மதிமயங்கி போயிடுவோம். அதுலேருந்து மீண்டு வரணுமா இல்லையா? அந்த மீண்டு வருதல்ங்கிறது இல்லாமல் அதுலேயே மூழ்கி போயிடுவோம். அதனால் சாதனமே வேண்டாம் அப்படின்னு நிர்தாட்சண்யமாக மறுதளிக்கிறார். அப்போ என்ன வேணுமா? இப்படி பல்லிழிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணும்? வெளியிலேருந்து சாதனம் வேண்டாம். அவர் சொல்கிறது அதுதான். எல்லாமே நமக்குள்ளே இருக்கிறது, நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, நம்ம வாழ்க்கையில் இருக்குது, நம்ம குணத்தில் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறார் பாருங்களேன். ஆதலால் காலம் தாழ்க்காது எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். வெளியிலேருந்து அதுக்காக பூஜை புனஸ்காரத்துக்காக செம்பு கொண்டு வந்தேன், கரண்டி கொண்டு வந்தேன், தட்டு கொண்டு வந்தேன், விளக்கு கொண்டு வந்தேன், இதெல்லாம் இல்லை. உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க எல்லாத்தையும்.
செம்புங்கிறது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுலேருந்து அன்பை அள்ளி 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 அந்த கரண்டி மூலமாக கொடுங்கள். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. தட்டு, வெள்ளித்தட்டு வேணுமா, மனசை வெள்ளித்தட்டாக வச்சுக்கோங்க. அதில் அன்பு கொஞ்சம் வைங்க, பாசம் கொஞ்சம் வைங்க, கருணை கொஞ்சம் வைங்க, இரக்கம் கொஞ்சம் வைங்க, பேரருள் கொஞ்சம் வைங்க. இதை அப்படியே எடுத்து வெள்ளித்தட்டாக சமூகத்துக்கு கொடுங்கள் அப்படின்னு தானே வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அது இல்லாமல் அந்த தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ளாமல் நாம் வெறும் அடையாளங்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறோங்கிறதான் வள்ளல் பெருமான் கேள்வி கேட்கிறார். அப்போ எல்லா உயிரையும் தன்னுயிரை போல பாவிக்கின்ற அந்த உணர்வை தருவித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது இதுதான். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அதுவும் இதுதான். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வள்ளுவ பேராசான் சொன்னது என்னன்னா, என் உயிரும் ஒன்று தான், எறும்போட உயிரும் ஒன்று தான், உயிர் எல்லாருக்கும் ஒன்று தான், அதில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அந்த உணர்வை மனசுக்குள் வருவித்து கொள்ளுங்கள், அதுதான் சாதனம் அப்படின்னு தெளிவு கொடுக்கிறார். இதை விட வேற என்ன வேணுங்க? இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகிறவன், அவனே ஆண்டவனும் ஆவான். இறந்தவரை எழுப்புகிறவன் அப்படின்னு சொன்னார்ல, உடனே அந்த காலத்தில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? அந்த எளிய மக்கள் இல்லை அந்த சமூகத்தில் இருந்தவங்கெல்லாம் வள்ளல் பெருமான் இறந்தவரையெல்லாம் எழுப்புறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரவர் வீட்டில் இறந்து போன உறவினர்களை அள்ளி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து, ஐயா உயிர் பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அறியாமையில் இருந்த சமூகத்தை தான் நம்முடைய வள்ளல் பெருமான் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லது அந்த அறியாமையில் இருந்த சமூகத்தை தான் அந்த எதேச்சாதிகார உணர்வு படைத்தவர்கள் ஆட்டு மந்தையாக மாற்றி வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இறந்தவர்களை எழுப்புகின்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மனசில் கருணை இல்லை, அந்த உணர்வு இல்லாமல் இறந்து போயிருக்காங்க. உணர்வு இல்லைனாலே இறந்து போகிறதுன்னு அர்த்தம். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போது மனசுக்குள்ளே அந்த கருணைங்கிற உணர்வை ஊற்றெடுக்க செய்ய வேண்டும், மீட்டெடுக்க செய்ய வேண்டும். அப்படி ஊற்றெடுக்க செய்பவன் எவனோ அப்போ அவன் அந்த மனசுக்குள்ளே அந்த கருணைங்கிற உணர்வை ஊற்றெடுக்க செய்யும்போது உயிர் கொடுத்தவர்கள் ஆகிறார்கள் இல்லையா? அதைத்தான் உயிர் கொடுத்தல் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இறந்தவரை மீட்டெடுத்தல் அப்படின்னா கல் மாதிரி, மண் மாதிரி, பாறை மாதிரி மனசு இறுகி போயிருக்கு. அதில் ஈரம், கருணைங்கிற அந்த உணர்வை கசிய வைக்கிறோம். அந்த சன்மார்க்கத்தின் மூலமாக எண்ணும்போது அதுதான் இறந்து போன அந்த உணர்வை மீட்டெடுத்தல். அப்போ இறந்து போனவரை மீட்டெடுத்தல், இறந்து போனவருக்கு உயிர்ப்பித்தல் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இப்போது வள்ளலார் சொல்லும்போது நமக்கு புரிபடுகிறது. அப்படி மீட்டெடுக்கின்ற, உயிரை கொடுக்கின்ற, இறந்தவரை மீட்டெடுக்கின்றவனாகிறான், அவனே ஆண்டவனும் ஆவான். ஏன்னா உயிர் கொடுத்தாச்சு இல்லை? உயிர் கொடுக்கின்ற பாங்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை நாம் ஆண்டவன் என்று கொண்டாடுகிறோம். அப்படின்னா புராணங்கள், இதிகாசங்களில் சொல்கிறவங்களெல்லாம் விட்டுடுங்க, நாம தான் ஆண்டவன் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். இப்போது கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்கள் ஆண்டவனா அப்படின்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள். ஆமாம் என்று பதில் வர வேண்டும். ஏனென்றால் வள்ளல் பெருமான் நமக்கு அதற்கான பாங்கை கொடுத்திருக்கிறார் இத்தனை நாட்களாக. திரும்பவும் தொடர்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.